ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஹாரர் மூவி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மூவி நேம் தி அனபல் 2024 ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியை நிறைய பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இருந்தாலும் நான் என் வயசில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். சரி, ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். படத்தோட தொடக்கத்தில் 3 பேரை காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த பொம்மையை நான் ஒரு இடத்துல வச்சா அது இன்னொரு இடத்துக்கு போயிடுது, நான் எங்கே பார்க்குறோன்னு அங்கெல்லாம் அந்த பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பொண்ணும் சொல்கிறாங்க, இது எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு, ஆனால் இதே மாதிரி தான் நடக்குது, ஒரு மாதிரி ஏதோ பேடான வைப்ரேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி 1 இயருக்கு முன்னாடியே காட்டுறாங்க. இப்போ சர்ச்சில் காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் உட்காந்துருக்காங்க இல்லையா, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அவங்க தான் நம்ம ஹீரோயினி, அவரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோயினியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ அவங்க பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தி அனபல் கிரியேஷன் சொல்லிட்டு அந்த மூவியில் வந்திருப்பாங்க. என்ன கான்செப்ட்னா, அதில் அந்த அனபல் அந்த பேயை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோயினிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களோட எதிர் வீட்டு நெய்பர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு ஓடி போயிருப்பான், நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி வீட்டு வாசல் மாடி அவங்களும் நல்லா ஜாலியாக பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் அவங்களோட வருங்கால குழந்தைக்காக ரூம் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. மாற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுன்றாரு. அப்போது அவங்களும் கையை நீட்டுறாங்க. அப்போ தான் மாசான என்ட்ரி, நம்ம தலைவி அனபல் வராங்க. என்னென்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா அனபல் டால் இருக்குது, அனபல் பொம்மை இருக்குது. இப்போ அந்த பொம்மையை தூக்கியும் அந்த டால்ஸ்லாம் பொம்மைலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதுலேயும் வச்சுட்டு இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டில், அதாவது நெய்பர்ஸ் இல்லை, அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஏந்துக்கிட்டு என்ன சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் யாரோ கொலை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோனையும் ஏந்துக்கிறாங்க. ஹீரோவை அமுச்சு விட்றாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. நம்ம ஹீரோயினியும் வாசலில் நின்றுருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க வீட்டாண்ட போய் பார்க்கும்போது அவர் டப்புன்னு வெளியே ஓடி வந்து போலீஸ் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனும் டப்புன்னு ஸ்பீடாக ஓடி போய் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்குது மேலே. இப்போ இவங்களும் ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ திரும்பி பார்க்கும்போது மேலேருந்து ஒரு பொம்மை, அந்த ஸ்டார்டிங் சீனில் அந்த அனபல் பொம்மையில் அது பொம்மை எடுத்துகிட்டு வந்து, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக பயப்படுறாங்க. சீக்கிரமாக போங்க, என் ஹஸ்பண்ட் வந்துடுவார், ஏன் இங்கே நின்றுருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு பின்னாடி ஒருத்தன் அவங்களோட வயிற்றுலேயே குத்திடுறாங்க கத்தியை வச்சு. இப்போ அவங்களும் டப்புன்னு விழுந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். இப்போ அவனும் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டப்புன்னு கிரவுண்டுக்குள்ளே போய் ஏதாவது கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் கதவு மூடிடுறா. இப்போ இந்த சைடு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயினை குத்த வர டப்புன்னு போலீஸ் அவனை ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ்லாம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகும்போது அந்த பொண்ணையே பார்க்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கழுத்தை அறுத்துக்கிட்டு அப்படியே அங்கேயே அந்த பொம்மையை வச்சு செத்துட்டு இருக்கா. அவளோட பிளட்லாம் அந்த பொம்மை மேலே படுது. இப்போ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர் வீட்டில் இருக்க நெய்பர்ஸோடைய பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் ஓடி போயிருக்காங்க. அப்படி அவங்க போனவங்க ஏதோ ஒரு தப்பான கல்ட்டு கும்பலில் சேர்ந்து, கடவுளுக்கு எதிரான ஒரு கும்பலில் சேர்ந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. டாக்டர் அவங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய பார்த்துட்ருக்காரு, செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஓகே, குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினியும் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் கதவை சாத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோயினியும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. கதவை நல்லா சாத்திங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினி கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு பெட்டில் உட்கார வச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க ரூமுக்கே அந்த டிவியில் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பேசுகிறாரு, ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு, என்னன்னா ஏதாவது ஒரு கட்டாயத்தில் என் உயிரா என்ன குழந்தை உயிரா எந்த உயிரை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ஏன் இப்படி பேசுகிறார் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விடாப்படியாக இருக்காங்க. அவரும் சொல்லாமல் கம்முன்னு தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நீ ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தை உயிரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. இப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோனையும் முழிச்சிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த ஹீரோவும் முழிச்சிக்கிறாரு. கொம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. பார்த்தா தையல் மிஷின் ஆன் ஆகிருக்கு. சரி ஏதாப்பட்ட ஆன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து டோரை சாத்த பார்க்குறாரு. சாத்த முடியல. என்னென்னு பார்த்து கீழே அந்த பொம்மை இருக்கும், அந்த அனபல் டால். சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த சேரில் அதில் உட்கார வச்சுட்டு வந்துடுவார். இப்போ இங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. காலைல நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு துணி தைச்சிட்ருக்காங்க. அப்படி தைச்சிட்டு இருக்கும்போது டிவி பார்க்கும்போது டிவி கொஞ்சம் லேக் ஆகும். சரின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து அடித்து டிவி ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஏதோ சவுண்டு கேட்கும். இவங்களை என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டால் அந்த சேரில் உட்காந்துருக்கும். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டாக பயம் வந்து எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அதிக ஃபுட்டுலாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. இப்போ இவங்களும் சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது,
அவர் அப்போ அந்த ஊறுகா டப்பா வந்து வைக்கிறாரு. இது எதுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது, இல்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. இப்ப பேசிட்டே வரும்போது, அப்ப நம்ம ஹீரோயின் டால பார்க்குறாங்க. அந்த டாலு எப்பவுமே இல்லாம திடீர்னு ஒரு வாட்டி அசஞ்சு படுத்து கிடக்கும். இப்ப அவங்களும் அந்த டால பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவரும் அப்ப எதுக்கு இந்த டாலுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவாரு. இப்ப போலீஸ்காரர் வந்து நடந்த விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இப்ப என்ன சொல்லுவாருன்னா, அங்க நெய்பர்ஸ் இருக்காங்கல்லையா, அவங்க வந்து அந்த பொண்ண தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட பேர கேட்கும்போது, என் பேர் அனபல்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இதெல்லாம் வந்து தி அனபல் கிரியேஷன்ல வரும் போல இருக்கு. அந்த மூவி வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பண்றேன். இப்ப அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிருப்பா இல்லையா? அவங்க வந்து தப்பான ஒரு கல்ட்டுல சேர்ந்து, தப்பான கடவுளுக்கு மீறி ஒரு ஒரு செயல செஞ்சதாவும், அதனால நெறைய பேர் கொன்னுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி இதுக்கு மேல தகவல் கிடைச்சா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல போதும் இதுவே போதும். இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லிர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ நைட்டு பாப்கார்ன் செய்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினிட்ட பார்க்கும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. சரி தூங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி தையல் மிஷின்ல தச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தச்சிட்டு இருக்கும்போது தானா அப்படியே கவனக்குறைவுல அங்க கைய வந்து தச்சுப்பாங்க. ரத்தம் ப்ளீடிங் அதிகமா வரும்போது போய் கை கழுவிட்டு வருவாங்க. அப்ப பார்த்தா அந்த ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கும். அது கவனிக்காம வந்திருப்பாங்க. திரும்ப தச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்மெல் வரும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, அங்க திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அவங்களோட ஒரு மாரி மூச்செடுக்க ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப அவங்களும் எப்படியா விழுந்துருவாங்க. அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வெளிய போய்லாம் பார்க்கும்போது, டப்புன்னு யாரோ நம்ம ஹீரோயினி கால புடிச்சு இழுக்குறாங்க. இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போகும்போது, கரெக்ட்டா வெளிய இருக்கவங்க வந்து நம்ம ஹீரோயினிய காப்பாத்திர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த விஷயம் தெரிஞ்சு வேலையிலேருந்து வராரு. இப்ப நம்ம ஹீரோயினிய வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு. பெண் குழந்தை. இப்ப நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, "எனக்கு சரியில்ல. அந்த வீடு ஏதோ ஒரு மாரியா இருக்கு. வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப வீடையே மாத்திர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள்லாம் ப்ரே பண்ணிட்டு வெளிய வராங்க. இப்ப ஃபாதரும் வந்து கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினியும் புது வீட்டுக்கு அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த டால்ல அன்னபில் டால் அது இருக்கும். அத பார்த்துட்டு அவர் சொல்றாரு, "நான் தான் இது அப்பயே தூக்கி போட்டேனே." அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. நம்ம வீடு காலி பண்ணும்போது ஏதாவது எக்கு தப்பா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி தான் நான் தூக்கி போட்டுறேன்னு சொல்லும்போது, "இல்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அவங்களோட குழந்தைய தூங்க வச்சுட்டு, இப்ப அவங்களுக்கு தூக்கம்னு சொல்லிட்டு தூங்கிர்றாங்க. இப்ப அவங்க வீட்டு அந்த பெட்ரூம்ல காட்டுறாங்க. அந்த இறந்து போனா இல்லையா அந்த பொண்ணு இருக்கா. அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இப்ப இப்ப இவங்கள நோக்கியும் வரா. இவங்கள நோக்கி அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டுருக்கா. ஒரு சத்தம் போடுறா. அதிலயே நம்ம ஹீரோயினி முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம ஹீரோயினியும் அவங்களுடைய குழந்தைய கூட்டுக்கிட்டு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளிய கூட்டின்னு போறாங்க. அப்போ படிக்கட்டுல 2 பசங்க உட்காந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு போட, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மரியாதை குடுக்குற மாரி பேசும்போது, "ஏய் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றான். "சரி விடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா எடுத்துக்கிட்டு அவங்களும் கடைக்கு போறாங்க. அப்படி அவங்க போம்போது அங்க டெவில் இஸ் கம்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்க பார்க்குறாங்க. அந்த புக்க பார்த்துட்டு ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. அப்படி போகும்போது டப்புன்னு அந்த கடையிலேருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க போல இருக்கு. அவங்க வந்து பேசுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினியும் அவங்க வீட்டாண்ட போறாங்க. அப்போ அவங்க வீட்டாண்ட அந்த படிக்கட்டில அந்த 2 பசங்க வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அத பார்க்குறாங்க. பார்க்கும்போது நம்ம ஹீரோயினியும் அவங்க குழந்தையும் தள்ளிட்டு போற மாரி ஒரு இமேஜ். அப்படியே ஒண்ணொண்ணா பார்க்கும்போது, லாஸ்ட்டா அந்த ஒரு பேப்பர்ல வரைஞ்சிருக்கும். அதில பார்த்தா, அவங்க தள்ளிட்டு போயிட்டுருக்கும்போது, ஒரு ட்ரக் வந்து இடிச்சு குழந்தை சாகுற மாரி வரைஞ்சிருக்காங்க. இத பார்த்து அவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயினியும் அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. இப்ப அத பார்த்துட்டு அவரும் சொல்றாரு, "நீ எங்க அம்மா கிட்ட சொன்னியா? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னியா? இந்த மாரி வரைஞ்சிருக்கோம்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, "சரி இத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாத. சின்ன குழந்தைங்கலாம் அப்பாற்பட்ட இமேஜினேஷன்லாம் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாட்டையும் ஆஃப் பண்ணிர்றாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்கு போம்போது, திரும்ப அந்த பாட்டு, அந்த மிஷினு ஆன் ஆகி சவுண்ட் அதிகமா கேட்குது. இப்ப இவங்களும் வந்து என்னடான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. அப்ப அந்த ஜன்னலாண்ட அந்த ஸ்க்ரீன் இருக்கும்ல, அங்க யாரோ நிக்கிற மாரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினையும் யார்றான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது, யாரோ நம்ம ஹீரோயின தள்ளி விட்டு ஓடுற மாரி இருக்கு. இவங்களும் பயந்துர்றாங்க. அப்போ அந்த டைம் மிஷின் ஆன் ஆயிடுது. அத ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு சின்ன குழந்தை எங்கள பார்த்துக்கிட்டு அப்படி நோக்கி ஓடி வருது. இப்ப நம்ம ஹீரோயினும் செம்மையா பயப்படுறாங்க. டப்புன்னு பெரிய பொண்ணா வந்து நம்ம ஹீரோயின அடிக்க பாக்குது, கொல்ல பாக்குது. நம்ம ஹீரோயினியும் பயங்கரமா பயந்துர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க சீன் கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோயினி அந்த பாக்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு போவாங்க பேஸ்மெண்ட்டுக்கு. இப்படி அங்க கீழ போயிட்டு வச்சுட்டு இருக்கும்போது குழந்தை ஓடுற மாரி சவுண்ட் கேட்கும். இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு சின்னதா யோசிக்கிறாங்க. அவங்க ஃபாதர் கிட்ட என்னமோ சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி நடக்குதுன்னு. அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து அந்த அந்த இதில குழந்தை இருக்கான் போய் பார்க்கும்போது அங்க குழந்தை இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அங்க கை வைக்கும்போது, ஒரு அரக்க கை வந்து ஒரு சாத்தானோட கை வந்து நம்ம ஹீரோயின் கைய பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு ஓடி வந்து லிஃப்ட்ல வந்து அங்க கைய பட்டா, ஏதோ சாத்தான் சிம்பிள் மாரி இருக்கும். இப்ப அவங்களும் அந்த லிஃப்ட்ல இருக்க பட்டன அழுத்த அழுத்த அங்கேயே தான் இருக்காங்க. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் டோர் இருக்குல்ல, அது வழியா படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த படிக்கட்டு பயந்துகிட்டே ஏறிட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த சாத்தான் தொரத்திட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நின்னு வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அது காட்டாது. வர மாரி எதுவும் இருக்காது. டப்புன்னு அதோட ஃபேஸ காட்டுவாங்க. ஒரு கொடூர சாத்தானோட ஃபேஸு. அத பார்த்து சரியான பயந்தாயி அடிச்சு புடிச்சு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அங்க அடுத்த நாள் அந்த சாத்தான் சிம்பிள் ஒண்ணு கையில இருந்திருக்குல்ல, அது பார்த்தா அது இல்ல அவங்க கையில. இப்ப நம்ம ஹீரோயினியும் ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து அந்த போலீஸார கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவரும் அனபெலோடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டுவாரு. இப்ப இந்த ஃபோட்டோல இருக்க பொண்ணு தான் நேத்து நைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க என்ன வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஒரு அப்பாற்பட்ட கடவுளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ மிருகத்தில கூப்பிடுற மாரி ஒரு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவங்களும் அவங்க இறந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, அந்த பொண்ணு அந்த ஒரு சிம்பிள போட்டு சாத்தான் சிம்பிள் போட்டா செத்துருப்பா. அதே சிம்பிள் தான் நம்ம ஹீரோயினோட கையிலயே இருக்கும். இப்ப எங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு ஷாப் இருந்தது பார்த்தீங்களா? அத எதிர் வீட்டு நெய்பர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்களோட ஷாப்புக்கு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு ஏதோ தேடிட்டு இருப்பாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த புக் ஷாப் லேடி வந்து கேட்குறாங்க, "ஏதாவது என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. "உங்கள பார்த்தாலே தெரியுது பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்க ஃபேமிலி அவஸ்தைப்படுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேய்ன்னு ஒண்ணு இருந்தா அது ஏதாவது பயமுறுத்தும், ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஆனா பின்தொடர்ந்துலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அதுக்கும் மேலான ஒரு சக்தியா இருக்கு. யாரோ உன் குடும்பத்த பிடிக்காம ஏவி விட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தேவையானது ஒரு உயிர், ஒரு சோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் நான் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க கீய போட்டு ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கும்போது, கீழ விழுந்துடுது. என்னன்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க. எடுக்கும்போது அப்ப அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த அனபெல் பேய். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, பின்னாடி அந்த குழந்தை இருக்க வண்டியிலே அது அப்படியே மூவ் ஆகி டிராக்டர் வந்து இடிச்சிடுது. இத பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க. நல்ல வேளை குழந்தை அங்க கையில தான் இருக்கும். இப்ப அவங்க வீட்ல குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது வெளிய சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு அங்க வெளிய வந்து பார்க்கும்போது டப்புன்னு அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவங்கள குனிஞ்சு பார்க்கும்போது அந்த அனபெல் டால் கீழ அப்படியே படுத்து கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இருக்க இடத்துல தான் பின்னாடி வந்து புக்ஸ்லாம் இருக்கும். அது அந்த ஷெல்ஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு புக்கா கீழ விழும். இத பார்த்து இவங்களும் டப்பு டப்புன்னு சேர் எடுத்து அந்த டோர உடைச்சு அந்த குழந்தைய தூக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா அந்த அனபெல் டால் நின்னுட்டு இருக்கும். அப்படியே அத தூக்கி அது பின்னாடி அந்த சாத்தானோட உருவம் தெரியும். இவங்க அத பார்த்து பயங்கரமா அலர்றாங்க. இந்த சத்தம் கேட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கீழ வந்துட்டுருப்பாரு. அப்படியே அடிச்சு புடிச்சு மேல வராரு. இப்ப அது மட்டும் இல்லாம அவர் ஃபாதருக்கும் கால் பண்ணிடுறாரு. இப்ப அவரும் வந்துடுறாரு. இப்ப அவர்கிட்டயும் நடந்த விஷயத்தலாம் சொல்றாங்க. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, பேய் பிசாசுங்க எல்லாமே அதுங்களுக்கு என்ன தேவையோ, அத நிறைவேத்துறதுக்காக உயிரில்லாத பொருளுக்குள்ள போயிட்டு, அதோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக ஒரு சோல தேடுது. மனிதனோட உயிர தேடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் நம்ப முடியல. அதனால இந்த பொம்மைய எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் கிட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொம்மைய அவரோட கார்ல போட்டு எடுத்துட்டு போறாரு. அப்படி அவர் எடுத்துட்டு போயிட்டுருக்கும்போது, எஃப்எம் கேட்டுருக்கும்போது சரியா கேட்காது. அதனால கொஞ்சம் பார்த்துட்டுருக்கும்போது டப்புன்னு கத்துற மாரி சவுண்டு கேட்கும். பயந்து போய் ஆஃப் பண்ணிருவாரு. இவரு கரெக்ட்டா அந்த சர்ச்சாண்ட வந்துருவாரு. வந்துட்டு இறங்கிட்டு நடந்து போயிருக்கும்போது, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, அந்த அனமலோட சாத்தான்ல அதான் அந்த பேய். அது நின்னுட்டுருக்கும். எல்லாரோட உருவத்த மாத்தி மாத்தி நின்னுட்டுருக்கும். அந்த சாத்தான் தான் அது. இப்ப அத பார்த்துட்டு அவரு டப்புன்னு சர்ச்சுக்குள்ள போகலாம்னு பார்க்கும்போது, அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது டப்புன்னு தூக்கி அடிக்கும். அந்த பேயும் அந்த பொம்மைய மட்டும் எடுத்துன்னு போயிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போயிடும். இப்ப அந்த ஃபாதர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் வருவாரு. வந்து அந்த ஃபாதர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, "உன்னோட ஒய்ஃப பத்திரமா இருக்க சொல்லு, கவனமா இருக்க சொல்லு. அதுக்கு அந்த பொம்மை இப்போ அந்த வீட்ல தான் இருக்கும். உங்க வீட்ல தான் இருக்கும். அதனால பத்திரமா இருக்க சொல்லு. அதுக்கு இப்போ ஒரு உயிர் தேவை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பயந்து போய் நம்ம ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணுவாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த எதிர் வீட்டு நெய்பர் இருக்காங்க இல்லையா? அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினே அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாரி பத்திரமா இருக்கணும். அந்த நம்ம சர்ச் ஃபாதருக்கு வந்து அடிபட்டுடுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினிக்கு எதுவும் கேட்க மாட்டுது. அவரும் சொல்றாரு, "இப்பயே இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு எதுவும் கேட்கல. வச்சிர்றாங்க. இப்ப யாரோ கதவ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபாதர். அவரோட உருவத்துல அந்த சாத்தான் வந்திருக்கு. பயங்கரமா கத்துமா, டப்புன்னு அந்த கதவு க்ளோஸ் ஆயிடும். இப்ப நம்ம ஹீரோயினோட குழந்தை ரூம்ல சவுண்ட் கேட்கும். போய் பார்த்தா குழந்தை இருக்காது அங்க. இப்ப அந்த நெய்பர் என்ன சொல்றாங்கன்னா, "சீக்கிரம் வா போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த அரக்க உருவம் அந்த நெய்பர வெளிய தள்ளிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இப்ப நம்ம ஹீரோயினிய பயங்கரமா அலைய விடும். நம்ம ஹீரோயினி அங்க இங்க தேடுவாங்க. ஆனா பயங்கரமா அலைய விடும். இப்போ ஒரு இடத்துல சத்தம் கேட்கும். போய் பார்த்தா அந்த டால் இருக்கும். அந்த பொம்மை இருக்கும். உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்க. இப்ப மத்த ரூம்ல சத்தம் கேட்கும். அங்க போய் பார்ப்பாங்க.
அங்க போய் பார்த்தா செவுத்துலலாம் அவளுடைய ஆன்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இப்ப அந்த தொட்டிலயும் திரும்ப அந்த டால் இருக்குமா, நம்ம எனக்கு செம்ம கோவம் வந்து அந்த டால போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. மறுபடியும் அவள தந்துரு, அதுக்கு பதிலா என்ன வேணா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க டால. அப்போ அந்த ஓரத்துல பார்த்தா அந்த டால் பதிலா அந்த குழந்தை கிடக்கும். போயிட்டு பயங்கரமா அழுவாங்க கட்டிப்பிடிச்சு. பார்த்தா அதோ ஒரு டால் தான். அந்த பொம்மைய தூக்கி எறிஞ்சிட்டு கத்திட்டு இருப்பாங்க, "உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த விண்டோல வந்து "உன்னோட ஆன்மா தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது, சரி என் குழந்தைக்காக என் உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பொம்மைய எடுத்துட்டு குதிக்கலான்னு போய் நின்றுவாங்க. இப்ப சரியான டைம்ல ஹீரோவும் அந்த நெய்பரும் வந்துருவாங்க. இப்ப அவரும் நம்ம ஹீரோயின புடிச்சு இழுத்துருவாரு. நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, "என்ன விடுங்க விடுங்கன்னு" சொல்லிட்டு. டக்குன்னு இப்ப இங்க ட்விஸ்ட்டு யாருன்னு பார்த்தா அந்த ஷாப் ஓனர் இருக்காங்களே, அவங்க அந்த பொம்மைய எடுத்து நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, "உன்னோட குழந்தைக்கு நீ தேவ. அதனால நான் என் உயிர சாக்ரிஃபைஸ் பண்றேன். என்னோட குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிச்சு இறந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினி பதிலா அவங்க இறந்தனால, இப்ப கடத்தப்பட்ட நம்ம ஹீரோயினோட குழந்தை திரும்ப அவங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம ஹீரோயினி அவங்களோட குழந்தை கொலைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கீழ இறந்தவங்கள காட்டுறாங்க. அவங்க பக்கத்துல அந்த பொம்மை இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது டப்புன்னு அந்த பொம்மை காணாம போயிடும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க அந்த சர்ச்சில. இப்ப அந்த ஃபாதரும் ரெடி ஆயிட்டாரு. நல்லா தான் இருக்காரு. இப்ப இவங்களும் பிரேயர் பண்ணிட்டு அந்த சர்ச் ஃபாதர் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட குடுக்குறாங்க. இப்ப இவங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு அத போயிடுவாங்க அங்கருந்து. இப்ப 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த பொம்மை ஏதோ ஒரு டாய் ஷாப்ல இருக்கும். அப்போ அங்க வேற யாரோ வாங்குற மாரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே காய்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.